உங்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் கிடையாது. அல்லாஹ் தஆலா விடத்தில் இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் கிடையாது. அரபியரை விட்டும் அரபியர் அல்லாதவரை விட்டும் அரபியர் உயர்ந்தவர் என்பது கிடையாது. அரபிகள் எல்லாம் அந்த காலத்துல உலகத்திலே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் எல்லா விதத்திலும் தாழ்ந்தவர்கள். அரபியர்கள் அரபி அல்லாத மக்களை பார்த்து அஜமிகள் என்பதாக சொல்லுவார்கள். அஜமி என்று சொன்னால் ஊமைகள் அப்படிங்கிற அர்த்தம். எங்க ஒரு சமுதாயத்துக்கு தான் பேச தெரியும் இந்த உலகத்துல, மற்றவங்களுக்கு எல்லாம் பேசவே தெரியாது. நாகரிகம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களை தவிர யாருக்குமே தெரியாது என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமையெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கினார்கள். அரபாவுடைய அந்த உபதேசத்திலே ஹஜ்ஜுல் விதா என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ், வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த விதமான உயர்வும் கிடையாது, தாழ்ந்தவனை விட உயர்ந்தவன் என்ற எந்த அம்சமும் கிடையாது, பணக்காரனுக்கு எந்த உயர்வும் கிடையாது. உயர்வு என்பதெல்லாம் தக்வாவை கொண்டுதான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் யாருக்கு தக்வா இருக்கின்றதோ அவன் தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்தவன். அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தக்வாவை கொண்டுதான் உயர்வு என்பது கிடைக்கும். ஆதம், உங்களுடைய தந்தை ஆதம் இருக்கின்றாரே, அவருடைய அந்த ஒரே மனிதரிலிருந்து நீங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதமோ மண்ணினால் படைக்கப்பட்டவர். ஆகவே மண்ணினால் படைக்கப்பட்ட அந்த மனிதர் தாழ்ந்த தன்மை உடையவர், தாழ்மையை காட்டக்கூடிய நிலை உடையவர். அதே போன்றுள்ள அம்சங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே மண்ணினால் படைக்கப்பட்டது, இந்த மண் எப்படி இருக்கின்றதோ அப்படியே மனிதன் வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்காக வேண்டி, பணிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பணிவு அப்படின்னு சொன்னா தன்னை கேவலமாக கருதி கொள்வது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. முன்னால் பலவர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முஸ்லிமான மூமினான மனிதன் தன்னை எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் கேவலமாக தானும் கருதக்கூடாது, பிறரையும் கருத விடக்கூடாது. பணிவு எந்த நிலையிலும் ஒரு மூமினான மனிதர் தன்னுடைய எல்லா செயல்களிலும் கண்ணியம், இஸ்ஸத் இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, பொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலானாலும் சரி, மற்ற நேரங்களிலான எல்லா நேரங்களிலும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள். அவர் ரொம்ப வளைஞ்சு கையை கட்டி ரொம்ப பக்தியா முதுகெல்லாம் குனிஞ்சு தலையை குனிஞ்சு தொழுதுகிட்டு இருந்தார். உடனே பின்னால போன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப பக்தியா தொழுகிறதாக நினைச்சுக்கிட்டு, ரொம்ப பணிவா பக்தியா நம்ம தொழுகணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப வளைஞ்சு தொழுதுட்டு இருக்கார். சில பேர் அப்படி தொழும்போது அப்படி ரொம்ப குனிஞ்சுக்குவாங்க, பக்தியை காட்டுறதுக்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் பின்னால போய் ஒரு குத்து விட்டு கையால் அப்படி குத்தி, அல்லது தங்களுடைய வாளால் அப்படி குத்தி நேர நிமிர்ந்திருங்க. பணிவு என்பது இப்படி வளையறதுல கிடையாது, பணிவு என்பது கல்வில உள்ளது என்றாக சொல்லி காட்டினார்கள். பணிவுங்கிறது மனசுல உள்ளது. இப்படி முழுவ வளைஞ்சு அதுக்கு பேர் பணிவுங்கிறது என்ன? அதனால பணிவு யாரிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத கல்வை வச்சுதான் சொல்ல முடியும். கல்வுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கோ சொல்ல முடியும். அதனால பணிவு என்பது இந்த மண்ணினால் படைக்கப்பட்ட காரணத்தால் மனிதனுக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் அந்த பணிவு என்பது இஸ்ஸத்தை விட்டுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த திருக்குறளை கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் கலை அப்படின்னு சொல்லிட்டு. அகழ்வாரை சொன்னா தோண்டக்கூடியவர்கள், மண்ணை தோன்றான், நிலத்தை தோன்றான் மனுஷன், பல பலமான ஆயுதங்களால் அதை தோண்டி எடுக்கிறான், உடைக்கிறான். அப்படி தோண்டக்கூடிய உடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் இந்த பூமி அந்த தோண்டக்கூடியவனை பார்த்து என்னை வியாபாரத்தை கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்றதே கிடையாது. அப்படி தோண்டக்கூடியவர்களுக்கெல்லாம் அது தலை வணங்குது, அது வளைந்து கொடுக்குது. அது போன்ற மனிதன் தன்னை இகழ்வார், யார் தன்னை இகழ்கின்றாரோ, கேவலமாக பேசுகின்றாரோ அவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிப்பதுதான் தலையான காரியம், தலையான விஷயம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அதுபோன்று மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டதன் காரணமாக பணிவை கடைபிடிக்க வேண்டும். தன்னை இழக்கூடிய மனிதர்களையும் பொறுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள், பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி அடிபணிந்து போறது, பொறுத்துக் கொள்வது என்பதெல்லாம் தன்னுடைய கண்ணியத்தை, இஸ்ஸத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து விடக்கூடாது. அதையும் கவனிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன்,
பணிவோடு வாழ வேண்டும். அந்த பணிவு கோழைத்தனமாக மாறிவிடக்கூடாது. துணிவோடு வாழ வேண்டும். அந்த துணிவு முரட்டுத்தனமாக மாறிவிடக்கூடாது, பெருமையாக மாறிவிடக்கூடாது. இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த பூமி இருக்கின்றது, அது தனக்குள் போடப்படக்கூடிய பொருள்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளுகின்றது. பூமி பொருள்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக அமையப்பட்டிருக்கின்றது. மனிதன் எத்தனையோ பொருள்கள் இறந்து போகுது. செத்து போகக்கூடிய பொருள்களை எல்லாம் பூமிக்குள்ளதான் போட்டு புதைக்கிறோம். அல்லது மனிதனுக்கு தேவையில்லாத எல்லா பொருளையும் பூமிக்குள்ளதான் போட்டு புதைக்கிறோம். மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் இந்த பூமிக்குள்ளே புதைத்து விடுகின்றோம். அதே போல ஒரு பொருள் அழுகி விடுது, அந்த பொருளை எல்லாம் பூமியில் தான் போட்டு புதைக்கிறோம். இந்த பூமி என்பது சத்தார் மறைக்கக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அல்லாஹ். தேவையற்ற பொருள்களை எல்லாம், மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு கருவியாக பூமியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இதே போன்று மனிதனும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் மண்ணினால் மனிதனை படைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். மனிதன் தனக்கு தீமை செய்யக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் மறைத்து வாழ வேண்டும். பிறருடைய குறைகளை எல்லாம் மறைத்து வாழ வேண்டும். பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த தன்மை சுட்டிக்காட்டுகின்றது.